சிந்துப்பாத்தி மயானத்தில் கண்டெடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அந்த எலும்புக்கூடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள், கைக்குழந்தைகள், பெண்கள் என்ற அடிப்படையில் தான் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதாக ஜேஎம்ஓவில் இருந்து ரிப்போர்ட்டுகள் சொல்லுது. இது உங்களோட காலம் அல்ல. உங்களுக்கு முதல் இருந்த அரசாண்டவர்கள் இந்த மண்ணில் செய்த மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சித்திரவதை முகாம்களிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட இன்னும் பல நூற்றுக்கணக்கானவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கும் என்று நம்பப்படுது. அதே போல் இந்த நான் சொல்கிற கௌரவ அமைச்சர் அவர்களே, மண்டதீவு புதைகுழி என்பது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். செம்பாட்டு தோட்டத்தில் அந்த மனித புதைகுழி உண்டு. அதே போல தோமையார் ஆலய பகுதியிலும் அந்த மனித புதைகுழி உண்டு. ஃபுட் பிரிண்ட்ஸ் இன் சாண்ட் என்று சொல்லி நிசோர் வடக்கு கிழக்கு மனிதகுல அமைப்பு தயாரித்த ரிப்போர்ட் இருக்கு. 60 பேருடைய படங்களோடு நான் கௌரவ சபாநாயகர்களே, அமைச்சரவர்களே இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். 60 பேருடைய இளைஞர்கள் என்னோட படித்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லப்பட்டி பராசக்தி வித்தியாலயத்தில் என்னோடு படித்தவர்களும் இருக்கிறார்கள். 90ஆம் ஆண்டும் 91ஆம் ஆண்டிலேயும் ஒரு குறிப்பிட்ட 90ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள இவ்வளவு பேரும் அதுல எம்ஏ எம் என்று சொல்றது மண்டதீவு, அல்லப்பட்டி, மண்கும்பான் இந்த 3 இடங்களில் அழைத்து செல்லப்பட்டவர்கள் அல்லப்பட்டியில் வச்சிருக்கிற பொழுது அந்த மக்கள் ஓடி போய் அந்த நேரம் ராணுவத்தின் துணை ஆயுத குழுவாக இருந்த டக்ளஸ் சிவானந்தா EPDP போய் மக்கள் முறையிட்டு இருக்கிறார்கள் அவர்களை மீட்டு தர சொல்லி. அப்ப டக்ளஸ் சிவானந்தா சொல்லி இருக்கிறார், இல்ல அவர்கள் கொண்டே விசாரிச்சு போட்டு விடுவார்கள். அந்த நேரத்தில் டக்ளஸ் சிவானந்தாவும் இதுக்கு உடந்தையா இருந்திருக்கிறார். ஆகவே டக்ளஸ் சிவானந்தா மீது நீங்க இந்த விசாரணை மேற்கொள்ளணும். இந்த கொலைகளுக்கு இந்த 50-60க்கு மேற்பட்ட கொலைகளுக்கு டக்ளஸ் சிவானந்தாவும் உடந்தையானவர். ஆகவே இந்த மண்டதீவு, மண்கும்பான், அல்லப்பட்டியின் கொலைகள், இந்த புதைகுழிகளுக்கான விசாரணை தயவு செய்து நீங்கள் விரைவாக எடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன்.